ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை மிகப்பெரிய அற்புதம் ஒன்று உனக்கு நடக்கப் போகிறது. இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் சொல்லமே. இதோ நாளை மிகப்பெரிய அற்புதம் ஒன்று நடக்கப் போகுது என்று சொன்னேன் அல்லவா? அதே போலத்தான் நாளை உனக்கு மிகப்பெரிய அளவு உதவிகள் கிடைக்கப் போகிறது. உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. உன் வாழ்வில் இனி என்றும் சந்தோஷம் மட்டும்தான். உன் துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது என் செல்லமே. வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையப் போகிறாய். புதிய விடியலை நோக்கி அழைத்துச் செல்லப் போகிறேன் இந்த சாயப்பா. உன் மனம் எதை விரும்புகின்றதோ அதையே நிச்சயமாக பரிசாக தரப்போகிறேன். உனக்கு துரோகம் செய்தவர்களை அடக்கும் நேரம் வந்துவிட்டது. அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். உனக்கு நானோ உன்னுடைய மழை போன்ற கஷ்டத்தை பனி போல விலக வைப்பேன். இதோ உன் மனம் விரும்பும் மங்கள செய்தியோடு நாளை பொழுதில் உனக்கு விரைவில் வந்து காட்சி தருவேன். நல்லதொரு மங்கள செய்தியை உன் செவியில் சேர்ப்பேன், கவலைப்படாதே. அதற்காக உன் கர்ம வினைகளை அழித்து உனக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என்னை முழுமையாக நம்பி வந்த என் செல்ல பிள்ளையை நான் ஏமாற்ற விட மாட்டேன். உனக்கு அள்ளித்தர உன் தந்தையாக உன் சாயப்பா நான் இருக்கும்போது யாருக்கும் அஞ்சியும் வாழ வேண்டாம், யாரிடமும் கெஞ்சியும் வாழ வேண்டாம். என் பிள்ளையான உன்னிடம் பேச ஆசையாக இருக்கிறது. உன்னை நடுவே கைவிடுவதற்காகவா இதுவரை உன்னை கூட்டி வந்தேன். இத்தனை நிகழ்வுகளையும் நிகழ்த்தினேன், நடத்தினேன். எவ்வளவு பொறுமையாக இருந்தாய். இன்னும் சில காலமாக பொறுத்துக்கொள். என்னை நம்பு, நான் இருக்கிறேன் அல்லவா? நான் அப்படியே உன்னை விட்டுவிட மாட்டேன். உன்னால் எதுவும் முடியாது என்று மற்றவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் நீ நட்சத்திரமாக இருக்கப் போகிறாய் என்று அவர்களுக்கு தெரியாது. அன்று உன் வாழ்வில் ஒளியாய் நிரம்பிய மகிழ்ச்சி மட்டுமே தான் இருக்கும். நான் உன்னிடம் வரும்போது உன்னை பிடித்துள்ள அத்தனை தடைகளையும் துன்பங்களையும் வழிவிட்டு விலகும் தடுப்பார் யாரும் இன்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறாய். அந்த நாள் மிக தொலைவில் இல்லை, மிக மிக அருகில் என்பதை அறிந்து கொள். கவலைகளையும் விரக்திகளும் உன் மனம் துடியாய் துடித்து ரணத்தில் இருக்கிறாய். கவலைகளிலும் விரக்தியினால். நான் சொல்வது சரிதானே? அதை முதலில் தூக்கி எறி. மங்களகரமாக வாழப்போகும் என் செல்ல பிள்ளைக்கு ஏன் இவ்வளவு கவலைகள், இவ்வளவு துயரங்கள்? நிச்சயமாக அதிலிருந்து மீண்டும் வெளியே வந்து விடுவாய். அதற்கான நல்லதொரு வழிகளை இந்த சாயப்பா உனக்கு தயார் செய்து விட்டேன். இனி நடக்கப் போவதை பார்த்து வியந்து போகப் போகிறாய். உன் வாழ்க்கையில் நான் இருக்கும்போது எப்படி நீ ஜெயிக்காமல் இருப்பாய்? எனக்கென்ன கவலை என்று நீ மட்டும் சொல்லித்தான் பாரேன். பயம் போய் தைரியம் கிடைக்கும். மற்றவையெல்லாம் கலைந்து போகும் மேகங்கள். நீ விரும்பியதையெல்லாம் பெறப்போகிறாய். ஆம் செல்லமே, உன் வாழ்க்கையில் இன்றைய நாள் வரை உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் உன் முந்தைய கர்மாக்களின் எதிரொலிதான். நீ வைரக்கல் என் செல்லமே. நீ வைரமாக ஒளி வீசவே இவற்றையெல்லாம் நிகழ்த்துகிறேன். உன் அன்பான ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் நன்கு அறிவேன். பிரச்சனைகளை சந்திக்காமல் வாழ நினைப்பவன் வாழவே தகுதியற்றவன். நீ முழு மனதுடன் சிரிக்கும் போது மட்டுமே மின்னலை போல அனைத்து இருளும் மறைகிறது. நல்லது நினைக்காமல் போனாலும் கூட பரவாயில்லை. ஆனால் யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது. அதுவே இந்த பிறவியில் ஆற்றும் பெரும் புண்ணியம். அனைத்துமே காரணமில்லாமல் தாமதமாகின்றது என்று உன் மனது நினைக்கின்றது. நான் சொல்வது சரிதானே? அனைத்தும் காரணத்துடன் தான் தாமதமாகின்றது என்று இறைவன் நமக்கு சில நேரங்களில் உணர்த்தி வருகிறார். வாழ்க்கையில் நீ படுகின்ற பாடுகளும் யாருமின்றி உன் வாழ்க்கை போராட்டங்களும் ஒருபோதும் வீண்பாகாது. நீ படுகின்ற துன்பங்களை ஒருவேளை யாரும் அறியாமல் போனாலும் உங்களின் பாடுகளுக்கு உலகமே வியக்கும் வகையில் நிச்சயமாக அதற்கான பலன் கிடைக்கும்.
ஒருபோதும் சோர்ந்து போகாதே. நீ படும் கஷ்டத்தை மனிதர்களை உணராமல் அறியாமல் இருக்கலாம், ஆனால் நான் அனைத்தையும் இந்த சாயப்பா பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இனி உனக்கு வாழ்க்கையில் உன் விருப்பங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது. நிச்சயமாக ஒரு நல்லதொரு திருப்பத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரப்போகிறேன். சில நேரங்களில் என் செல்லப்பிள்ளை கோபப்படுகிறாய். நீ வாழ்க்கையில் சந்திக்கும் தோல்விகளால் தான் நீ சோர்வடைந்து இப்படி கோபப்படுகிறாய் என்று நான் நினைக்கின்றேன். கோபம் அழிவை தரும் என் செல்லமே. உனக்கு வெற்றிகளை எல்லாம் தடை செய்துவிடும் கோபம். கோபம் வந்தால் அந்த நேரத்தில் என் நாமத்தை சொல்லு, ஓம் சாய்ராம் என்று. அல்லது அந்த இடத்திலிருந்து நகன்று விடு. யாரிடமும் உன் கோபத்தை வெளிக்காட்டாமல் அந்த இடத்திலிருந்து நகன்று விடு. கோபம் உன்னை அரக்கனாக்கி விடும் என் செல்லமே. கோபக்காரன் என்ற பழி சொல் உன் மீது அந்த சொல்லை போட்டு விடுவார்கள். அது எந்த காலத்திலும் அழியாது. அதோ கோபக்காரன் வந்து விட்டான் என்று தான் சொல்வார்கள். அந்த கோபத்தை தவிர்த்து விட்டு புன்னகையுடன் உன் காரியங்களை சாதித்து சென்று விடு. புன்னகையோடு சிந்தித்துப்பார். நிச்சயமாக புது அறிவு பிறக்கும், வெற்றியும் கிடைக்கும். நல்ல குணம்தான் உனக்கான நல்லது ஒரு மரியாதையை பற்றி தரும். புரிகிறதா என் செல்லமே? பல தடைகளை தாண்டி வந்த நீ சந்தோஷ தருணங்களை தவறவிட வேண்டாம். உறுதியான நம்பிக்கையோடு இரு. நீ நினைத்ததை எல்லாமே வந்து சேரும் காலம் வந்துவிட்டது. நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியப் போகிறது. இந்த சாயப்பாவின் வாக்கை கேட்ட, முழுமையாக கேட்ட உனக்கு எல்லாமே ஜெயமாகும். நான் இருக்கும் பட்சத்தில் நீ எந்த ஒரு காரியத்திலும் பயப்படக்கூடாது. ஏதோ நீ வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்தவன் என் செல்லமே. நிச்சயமாக ஜெயிப்பாய். உனக்கான சந்தோஷங்களும் உனக்கான நல்லதொரு செல்வங்களும் உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது. நாளைய பொழுது உனக்கு எல்லாமே நல்ல பொழுதாகத்தான் விடியும் செல்லமே. வாழ்க்கையில் நீ நன்றாக இருப்பாய். இனி நீ நினைத்ததெல்லாம் நல்லதாகவே நடக்கும். தொட்டது எல்லாம் வெற்றியாகவே அமையும். வாழ்க்கையில் பொறுப்புடன் நீ பயணிக்க தொடங்கினால் நீ வைரமாக ஜொலிப்பாய். ஆம் செல்லமே, ஆம். இந்த சாயப்பாவை நிச்சயமாக மனதால் நினைத்து கொண்டு நிம்மதியாக தூங்கு. நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடிந்து உனக்கானது எல்லாம் அற்புதங்களும் பல சந்தோஷமான நிகழ்வுகளும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து நடக்கப் போகிறது. நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா? நிம்மதியாக தூங்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.